இன்னைக்கு நம்ம வீட்டிலேயே ரொம்ப ஈஸியான சூப்பர் ஃப்ளேவர்ஃபுல் சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம். முதல்ல கடாயில் கடலெண்ணெய் ஊற்றுங்க. கிரவுண்ட்நட் ஆயில் யூஸ் பண்ணாலே கிரேவிக்கு ஒரு தனி அரோமா வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெய் சூடாக வந்தோடனே நம்ம ஸ்பெஷல் ஜிஞ்சர் கார்லிக் மிக்ஸ் ஆட் பண்ண போகிறோம். இதில் என்னென்னா பட்டை, கிராம்பு, சோம்பு, கசகசா, சீரகம், இஞ்சி, பூண்டு எல்லாம் சேர்த்து அரைச்ச பேஸ்ட். இதுதான் இந்த கிரேவியோட மெயின் ஃப்ளேவர் பாம். இதை கொஞ்சம் நல்லா சாட்டே பண்ணுங்க. ரா ஸ்மெல் போகிற வரையும் வதக்குங்க. அடுத்து ஒரு கைப்பிடி புதினா போடுங்க. அதையும் நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். புதினா வதங்கின உடனே நம்ம ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன்ஸை நல்லா வதங்க விடுங்க. சாஃப்டாகவும் லைட் ப்ரௌன் ஆகுற வரையும் வதக்குங்க. இப்போ ஆனியன்ஸ் நல்லா வதங்கிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோஸ் ஆட் பண்ணி மேஷ் ஆகுற வரையும் குக் பண்ணுங்க. இப்போ சீசனிங் டைம் சால்ட், சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த ஸ்டேஜில் தான் கலர், ஃப்ளேவர் ரெண்டும் செட்டில் ஆகும். இது எல்லாமே சேர்த்து சாட்டே பண்ணுங்க. இப்போ மெயின் ஹீரோ சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஆட் பண்ணதும் எல்லா மசாலாவோடையும் நல்லா கோட் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுலேயே இம்பார்ட்டன்ட், சிக்கன் இட்செல்ஃப் கொஞ்சம் தண்ணி ரிலீஸ் பண்ணும். ஸோ அந்த வாட்டர்லேயே 5 minutes குக் ஆகட்டும். இதில் டேஸ்ட் ரொம்ப நல்லா இன்ஃப்யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். கிரேவி கன்சிஸ்டன்சி மட்டும் நீங்கள் எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃபைனல் டச் பெப்பர் பவுடர். இது சேர்த்தாலே கிரேவிக்கு ஒரு பர்ஃபெக்ட் ஸ்பைசி கிக் வரும். இப்போ எல்லாமே சேர்த்து ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சிக்கன் சாஃப்டாகவும் மசாலா பர்ஃபெக்டாகவும் பிளெண்ட் ஆகிட்டா நம்ம ஃப்ளேவர்ஃபுல் சிக்கன் ரெடி. இப்போ நான் கார்னிஷிங்க்கு கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டிருக்கேன். இப்போ நம்ம அரோமேட்டிக்கான ஹோம் ஸ்டைல் சிக்கன் கிரேவி ரெடி. இது ரைஸ், சப்பாத்தி, தோசை எதோடையும் சூப்பர் மேட்ச் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்க. உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நான் சொல்கிற டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள்.